அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ரொம்ப நாளாக நம்ம வந்து இதை பற்றி இப்போ வீடியோ போடணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோலார் இன்ஸ்டாலேஷன் வந்து நம்ம விவசாயத்தில் வந்து எப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்க, அது அவங்களுக்கு லாபகரமாக இருக்குதா, இந்த சோலார் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் வந்து பயன்படுத்தலாமா, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மின் மோட்டாருக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஆனால் வந்து இணைப்பு வந்து கிடைக்காம இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த சோலார் வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதை வந்து இப்போ சோலார் பயன்படுத்திட்டு இருக்க நம்ம ஐயா கிட்ட வந்து தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இப்போ வந்து இந்த சோலார் வந்து நீங்கள் எப்போ போட்டீங்கன்னு கொஞ்சம் தெளிவாக வச்சுருங்க. அந்த இது போட்டு 5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 5 வருஷம் ஆயிடுச்சு. இது எத்தனை கிலோவாட் இந்த சோலார்? இப்போ இது வந்து 7.5 HP மோட்டர் ஓடும். 7.5 HP மோட்டர் ஓடும். அதுக்கு தகுந்த மாதிரி மொத்தம் வந்து இந்த ஒரு பேனல் வந்து 534 வாட்ஸ் போட்டிருக்கு. ஆமா, மொத்தம் உங்ககிட்ட வந்து இதுல 20 பேனல் வச்சிருக்கீங்க. சரி, 2 போர் மோட்டர் ஓடும். 2 போர் மோட்டர் ஓடுது தானே? 5 HP மோட்டர் 2. அதான் 10 கிலோவாட் வந்து வந்துங்க. ஃப்ரீ சர்வீஸ் வந்து ஒரு மோட்டர் தான் அதுக்கு பெர்மிஷன். நம்ம விவசாய மோட்டாருக்கு வந்து விவசாய மின் இணைப்புக்கு வந்து ஒரு மோட்டார் தான் நம்ம வந்து சேஞ்ச் ஓவர் வைக்க சொல்லுவாங்க. சேஞ்ச் ஓவர் வைக்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து 5 HPனா நம்ம 5 HP வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஒரே நேரத்தில் நம்ம போர்லையும் கிணத்துலையும் வந்து மோட்டார் யூஸ் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது கிணத்துல தண்ணி இல்லாதனால போர் போட்டதுல பரவலாம தண்ணி இருக்கிறதுனால இது வந்து சோலார் மாட்டி இதுல இருந்து தனியா கரண்ட் எடுத்து கிணத்துக்குள்ள தண்ணியை வந்து கொடுத்து அதுல இருந்து நீங்க மோட்டர் மூலமா வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இப்போ இந்த போர் வந்து எத்தனை அடி ஐயா நீங்க ஆழம் போர் போட்டிருக்கீங்க? 600 அடி ஆழம். இது வந்து சரி 450 அடி பைப் இறக்கிருக்கு. நல்லா பரவலாம நல்லா தண்ணி பிரஷர் எல்லாம் எப்படி இருக்குது? நல்லா பரவலாம இருக்கு. இது வந்து எத்தனை மணில இருந்து இந்த மோட்டார் வந்து ஆன்ல இருக்கும்? எப்போ வந்து ஒரு 7-7:30 ஆரம்பிக்கும். சரி, காலையில. ஆமா, ஒரு 5 மணி 5:30 அதுவாகவே ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் நமக்கு வெயில் குறையும் போது வெயில் அடிக்க அதுக்கு தண்ணி பவரா விழுகும். சரி சரி. வெயில் கம்மியாக அது டக்குனு குறைஞ்சிரும். சரி சரி. இப்ப இந்த சோலார் வந்து நீங்க யாரை போய் அணுகி வந்து எப்படி இந்த சோலாரை வந்து மாட்டினீங்க? இதுக்கு அரசு மானியம் எதுவும் இருக்குதான்னு கொஞ்சம் தெளிவா. அரசு மானியம் வந்து இருக்கு. அப்போ வந்து நாங்க போடும்போது அதுக்கு 15 வச்சா 2 வருஷம் 3 வருஷம் ஆகும்னாங்க. சரி. ஆமா, சொந்தத்திலே போட்டோம். சொந்தத்துல போடுறீங்க. எவ்வளவு செலவாச்சு நீங்க? 2,80,000 ஆச்சு. நீங்க மொத்தம் முழு தொகையும் செலுத்தி 2,80,000 ரூபாய்க்கு. இப்ப இதே 2,80,000 ரூபாய்க்கு நீங்க வந்து இதே சோலார் போடணும்னு வச்சுக்கலாம். இப்ப நமக்கு வந்து நிறைய அரசு மானிய திட்டங்கள் இருக்கு. அது மூலமா போடும்போது நமக்கு 50% 60% வந்து நமக்கு மானியம். அது வந்து 1,08,000 ரூபாய் கட்டினா போதும். இப்போ ஆமா, இப்போ வந்து மோட்டரு டயரு எல்லாமே அவங்க மோட்டரோட கொண்டாந்து கொடுத்துருந்தாங்களா? மொத்த மதிப்பு எவ்வளவு அதுக்கு? அவங்க வந்து 2 லட்ச ரூபா அதுக்கு வந்து 2 லட்ச ரூபா மதிப்பு. 1,08,000 கட்டணும். 1,08,000 ரூபா. அப்ப 50% மானியத்துல கொடுக்குறாங்க. சரி 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 சரி. இப்போ வந்து இந்த இதுல வந்து இந்த கம்பி எல்லாம் வந்து 2 இடத்துல போட்டிருக்கீங்களா? அது என்ன நோக்கத்துக்காண்டி இந்த கம்பிகள் வந்து? இடி தாங்கிமாங்கல்ல, இடி தாங்கிக்காண்டி வச்சிருக்கீங்க. சோலாருக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. சரி சரி. அதோட செட்டப் எல்லாம் அதுல சேர்த்து கொடுத்துருக்காங்க. சரி சரி. நீங்க வந்து இந்த சோலார் வந்து எங்க வந்து வாங்கினீங்க? தூத்துக்குடி வாரியர்னு ஒரு ஆளு இருக்கு. தூத்துக்குடியில வாங்கிருக்கீங்க. சரி சரி. இது வந்து உங்களுக்கு நல்ல பயனுள்ள வகையில இருக்குதா? ஆமா, இல்ல கரண்ட் பில் கட்ட முடியாதுல்ல. கரண்ட் பில் கட்ட முடியாது. ஆமா. இப்போ வந்து இப்ப சோலார் வந்து வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இதை வந்து தாராளமா நம்ம பயன்படுத்தலாமா? நம்ம நினைச்சும் போது நம்ம இப்போ ஒரு தொட்டில பெருக்கி வைக்கணும். அது மோட்டர் ஆன் பண்ண வேண்டாம், ஆஃப் பண்ண வேண்டாம். அதான் அதுவாகவே வந்து பெருகி நம்ம ஓடிக்கலாம். இப்போ நம்ம வீடியோவில் ஏற்கனவே நம்ம எலுமிச்சையை பற்றி சொல்லியிருந்தீங்க. இதே நம்ம ஒரு சோலார் போட்டிருந்தோம்னா நம்ம கிணறு வெட்ட தேவையில்லை. சோலாரை மட்டும் வச்சு போரை வச்சு நேராக ஒரு தொட்டியை கட்டின மணிக்கு அப்படியே நம்ம சொட்டு நீர் மூலமாவே நம்ம வந்து டேரக்டா லைனை கொடுத்துக்கலாம். எந்த ஒரு இது இல்லாமல் செலவை கம்மி பண்ணி நம்ம வந்து அழகா ஒரு விவசாயம் பார்க்கலாம். ஒரு 4 ஏக்கர் இருந்தாலுமே நம்ம ஒரு போரை மட்டுமே வச்சு ஒரு சோலாரை வச்சு பார்த்துக்கலாம். இது வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றீங்க. கண்டிப்பாமா. சரி, இப்படி நீங்க இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஆன் பண்றீங்கன்னு கொஞ்சம் ஷார்ட்டா சொல்ல முடியுமா? வாங்களேன். இது வந்து எதுக்காண்டி வச்சிருக்கீங்க? இது இபி சர்வீஸ். இபி சர்வீஸ். சரி சரி. இபில இருந்து அங்க போகுது. அது கரண்ட் மழை நேரத்தில் ஓடாதுல்ல. அதனால. சரி 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 சரி. இப்போ இதுதான் இதோட கண்ட்ரோல் யூனிட் மொத்தமா. சரி சரி. இப்போ இதுல வந்து எவ்வளவு வாட்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும். சரி சரி. இந்த சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இதுலயே ஆன் ஆயிரும். ஆன் ஆயிடும். ஆமா, அதனால ஆயிரும். சரி சரி. இப்போ நீங்க ஆன் பண்ணிட்டீங்களா? ஆமா, போர் ஆன் பண்ணியாச்சு. நான் 0ல இருக்கு. அது இப்போ பாருங்க வந்துரும். ஆன் ஆகும். ஆன் ஆயிரும். அது லேட் ஆச்சுன்னா இதுல ரன் ஒன்று இருக்கும். சரி.
ஆனால் இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஆமாம். எவ்வளோ வாட்ஸு? அது 1500 போகும். 1500 வரைக்கும் போகும். சரி சரி சரி. ஒரு 5 HP மோடு ஓடுன்னு வச்சுக்கோங்களேன். ஓடிக்கிட்டு இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாம 5 HP மோட்டர் வந்து தாராளமா ஓடிட்டு ஆமாம் இருக்கும். ஆமாம். கரண்ட் பில் கட்ட வேண்டாம். கரண்ட் பில் கட்ட தேவையில்ல. இது வந்து மோட்டர் காயில் வச்சு பார்க்க வேண்டாம். காயில் போறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிறீங்க. எதனால வந்து காயில் போகாதுங்கிறீங்க? கரண்ட்னா ஒரு நேரம் ஓவரா வரும். ஓ சரி. என்ன இது அப்படி கிடையாது இல்ல. ஏற்ற இறக்கமா இருக்கும். அதனால வந்து காயில் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அப்படி கிடையாது. வெயில் ஜாஸ்தி அடிச்சா வேகமா சுத்தும். அப்படி இருந்தாலும் ட்ரிப் ஆயிரும் அதுலயே. ஓ சரி சரி. கரண்ட் ஒருவேளை ஓவர் சப்ளை ஆனாலுமே ட்ரிப் ஆயிருது. அதனால மோட்டருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுவும் வந்து நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இந்த சோலார்ல. சரி சரி சரி. அப்புறம் இந்த பேட்டர்ன் வந்து எதுக்காண்டி வச்சிருக்கீங்க? இது கரண்ட் மழை நேரத்துல வந்து நம்ம தண்ணி தேவைப்படும் வச்சுக்கோங்க. ஈபி சர்வீஸ்ல இருந்து. ஓ இது நீங்க ஈபியும் சேர்த்து கொடுத்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு மழை நேரம் வந்து நீங்க இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காண்டி வச்சிருக்கீங்க. ஓ சூப்பர். சரி சரி சரி. ஒரு நாள் நைட்ல நமக்கு தண்ணி தேவைப்பட்டாலும் இதை போட்டுக்கிடுவீங்க. போட்டுக்கிடுவீங்க. ஓ சரி சரி சரி.